ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பீன்ஸ் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு லைட்டாக வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்கோங்க. மட்டன் போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி வச்சுக்கோங்க. வெயிட் போட வேண்டாம். அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கோங்க. இது வந்து 2 விசில் போட்டுக்கோங்க. 2 or 3 விசில், அது உங்கள் மட்டனை பொறுத்து. அப்புறம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து தனியா, 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா பேனில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஆயில் போட்டு இது வந்து ஒரு 15 to 20 ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயம் போட்டு 2 கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா மிக்சியில் பொடித்த பொடியை வந்து போட்டு நல்லா வதக்கணும். அதில் வந்து வேக வச்ச மட்டனை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு
ஒரு கப்பு பட்டர் பீன்ஸ் போட்டுக்கோங்க. பட்டர் பீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க, பீன்ஸ் வேகுற வரைக்கும். இடையில ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் செய்வேன். இது பூரி, சப்பாத்தி, ரொட்டி, நான், எனி புலாவ் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம்.